4 ஆட்சியில் நீட் தேர்வு அச்சத்தால் 22 மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீரஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சையில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா. சேகர் தலைமையில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்னசாமி, தெற்கு மாவட்ட செயலாளர் சி. சேகர், வடக்கு மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீரஞ்சலி செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் அதிமுகவின் கண்ணீரஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் மாணவர் அணி மாவட்ட செயலாளர் அருண் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கரூர் தலைமை தபால் நிலையம் அருகே மாவட்ட மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் எம். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏற்றி கண்ணீரஞ்சலி செலுத்தினர். தேனி பங்களாமேடு பகுதியில் தேனி கிழக்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் தேனி மேற்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பாலமணி மார்பன் ஆகியோர் தலைமையில் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர், தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான STK ஜக்கையன் முன்னிலையில் கண்ணீரஞ்சலி செலுத்தப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறிய திமுகவின் பொய் வாக்குறுதியால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி விடியா ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சுந்தரலிங்கம் தலைமையில் கழக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டையில் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் SM குமார் தலைமையில் மேற்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் MC விஜயானந்த் ஏற்பாட்டில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி மற்றும் சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் G. சம்பத், மேற்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தென்காசியில் அதிமுக மாவட்ட மாணவர் அணி செயலாளர் தளபதி பிரேம்குமார் ஏற்பாட்டில் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் மோகன்தாஸ் பாண்டியன் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி ஆகியோர் தலைமையில் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது.